ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்மளோட குட்டீஸ்க்கு என்ன தான் பார்த்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலும் அவங்க குக்கீஸுங்கிற பேரில் கடையில் வாங்கினது தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்மளால் அந்தளவுக்கு ப்ராப்பராக குக்கீஸ் வருமாங்கிற சந்தேகத்திலே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம். நான் சொல்கிற இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாக குக்கீஸ் நீங்களே வீட்டில் செஞ்சு தரலாம். நான் இன்றைக்கி ராகி குக்கீஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக குக்கீஸ் ரெடி பண்ணலாம். வாங்க, வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாமா? நான் ஒரு பிளைன் பவுலில் 1 கப் ராகி ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் ராகி மாவு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். வேறு எந்த ஒரு மாவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. 1 கப் ராகி மாவுக்கு நான் 75 கிராம்ஸ் பட்டரும் 75 கிராம்ஸ் ஆயிலும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை எனக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பட்டர் அண்ட் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற பட்டரை கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் லம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணி விட்டுட்டு ½ கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ½ கப் சுகர் எடுத்து வச்சிங்கன்னா அதை நீங்கள் பவுடர் பண்ணும்போது ½ கப்புக்கும் மேலேயே இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்த பவுடர்டு சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் லம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரையும் ஆயிலையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அது நம்மளோட சப்பாத்தி டோ மாதிரி ரெடி ஆகிடும். ஆனால் இதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவும் ஹார்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம அதிகமாக பட்டர் அண்ட் ஆயிலை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு குக்கீஸ் ரொம்பவுமே கிறிஸ்ப் அண்ட் க்ரன்ச்சாக இருக்கும். நான் இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் அதில் ப்ரெஷர் எதுவும் ஆட் பண்ணலை. லைட்டாக என்னோடய விரல்களில் மட்டும்தான் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். நான் இதில் மொத்தமாகவே ஒரு 3 இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ராகி ஃப்ளோர், பட்டர் அண்ட் ஆயில், இது மட்டும்தான் நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக உங்களோட குட்டீஸ்க்கு வீட்லேயே ஹெல்த்தியான குக்கீஸ் செஞ்சு தரலாம். அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கன்னு. நான் இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் பட்டர் கொஞ்சமாக ஆயில் ஆர் பட்டர் ரெண்டில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் மீடியம் சைஸாக ஒரு பால் எடுத்து அதை ஜென்டிலாக அதிக ப்ரெஷர் கொடுக்காம கையில் வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு வெடிப்புகளும் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கீஸாக ரெடி பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கிட்டேன். இந்த குக்கீஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய அவனை 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அது ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். எனக்கு இதில் டோட்டலாக 14 குக்கீஸ் கிடைச்சிது. 300 கிராம்ஸ் இருந்தது. வீட்டில் இருந்து குக்கீஸ் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் உங்களோட குக்கீஸ்க்கு ரெடி பண்ணுறது இல்லாமல் வெளியிலையும் நீங்கள் பிஸ்னஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணவங்க அவங்களோட குக்கீஸ்க்கு கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்கிட்ட ஒயிட் சாக்கோ சிப்ஸ், டார்க் சாக்கோ சிப்ஸ் இருந்தது. நான் அதை சும்மா மேலே டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு நட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ளைனாக கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். நான் என்னோடய 14 குக்கீஸும் ரெடி பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் இதை நான் ப்ளேஸ் பண்ணி அதே 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது என்னோடய குக்கீஸ்.
இதை நான் என்னோடய பையனுக்கு கொடுக்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, என் பையன் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்காக வெயிட் போட்டு காட்டுறேன். டோட்டலாக எனக்கு 14 குக்கீஸ் இருந்தது. டோட்டல் வெயிட் வந்து 307 கிராம்ஸ் இருந்தது. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வைக்கணும்னு எந்த அவசியமே இருக்காது. ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இதே ராகி குக்கீஸை நீங்கள் கடையில் வாங்கும்போது 300 ருபீஸ் 250 ருபீஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி உங்களோட காசையும் மிச்சம் பண்ணி கூடவே உங்களோட பசங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.